நான் பேசியதனுடைய முழு அர்த்தம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். எங்கள் மூத்த பத்திரிகையாளர் இருக்காருங்க, தமிழ்நாட்டோட மூத்த பத்திரிகை ஊடகத்தை நான் மதிக்கிற 4வது தூணை. அந்த 1.25 மணி நேரம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பேச்சு நான் ஒளிபரப்புகிறேன். ஒரு கோர்வையாக தமிழ் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறேன். நான் சில பெண்கள் பெயரை சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை, சென்னையை சேர்ந்த சில பெண்கள் யூடியூப்பில், ரீலில், ஷார்ட்ஸில், இன்ஸ்டாகிராமில் அவர்கள் காட்டுகின்ற சில காட்சிகள், உடலில் இருக்கிற பாகங்களை காட்டி நேரடியாக லைவாக ஒளிபரப்பு செய்து அதை இளைஞர்கள், மாணவர்கள் இரவு நேரத்திலே தனியாக இருக்கும் போன்றோ பார்த்து பாலின உணர்ச்சிக்கு தூண்டப்பட்டோம். ஏற்கனவே இருக்கிற போதை மாத்திரை கலாச்சாரங்களில் ஈர்க்கப்பட்டோம். அப்பாவி பெண்களை 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரையில் பாலியல் வக்கரத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற தூண்டுதலை இது போன்ற யூடியூபர்கள், குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் திருச்சியில் 2 பெண்கள், நான் தொடர்ந்து பேசினுடைய விளைவுதான் அவர்கள் எல்லாம் இப்போது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது போன்ற நடவடிக்கைகளை பார்த்து நம்முடைய இளைய தலைமுறை, மாணவர் சமூகம் கெட்டுவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இப்படி தன் உடலை முழுவதுமாக வெளிப்படையாக காட்டி பணம் சம்பாதிப்பது ஒரு ஈனத்தனமான தொழில். இதை செய்யாதீர்கள். இதற்கு பதிலாக மும்பாயில் இருப்பது போல் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நீங்கள் இந்த தொழிலை செய்யலாமே என்கிற அளவில் தான் நான் கருத்து சொன்னேன். அதை முழுசாக பத்திரிகையாளர்கள் கேட்டு 4வது தூணாக இருக்கிற எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நீங்கள் அனைவரும் சேர்ந்து, தமிழ்நாட்டுடைய பத்திரிகையாளர் மன்றம், ப்ரெஸ் கிளப்பு எல்லாரும் சேர்ந்து வேல்முருகன் ஒரு பேச்சை, ஒரு கருத்தை சொல்கிறோம்னா ஃபுல்லாக கேட்கணும். கேட்கும்போது தான் அது எதை ஒட்டி நான் பேசியிருக்கேன்றது புரியும். அப்படி கேட்காம அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.